வணக்கம் நண்பர்களே. வைகோவால் தலையில் அடித்து கொண்டு கதறும் ஸ்டாலின். தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதில் இருந்து தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. குறிப்பாக வலுவான கூட்டணியை கட்டமைத்து வந்த திமுக கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியேறி தாவேகாவோட இணைஞ்சிருக்காங்க. இந்நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்க மதிமுக கடந்த சில நாட்களாகவே தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க. திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக சென்ற முதல்வர் விஜய திருச்சி தொகுதி எம்பியும் வைகோவின் மகனுமான துரை வைகோ விமான நிலையத்தில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துரை வைகோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது, தனி சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தா தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிருக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்தார். இந்நிலையில் தோல்வியானாலும் கூட உங்களுக்கு தனி சின்னம் கொடுக்க போதே அதில் போட்டியிட்டு இருக்கலாமே, இப்போது துரதிருஷ்டம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என முன்னாள் திமுக நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கை என்னன்னா, மதிமுகவினர் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றது துரதிருஷ்டவசமாகிவிட்டது, அப்படி இல்லாமல் எங்கள் சொந்த சின்னத்தில் நின்று ஜெயித்திருந்தால் இப்போது விஜய்க்கு ஆதரவு கொடுத்து இருப்போம் என்று கூறுகிறார். அவரிடம் ஒரு கேள்வி, சீர்காழியில் உங்கள் விருப்பம் சின்னத்தில் நிற்பதற்கான ஒரு தொகுதியை தானே ஸ்டாலின் கூட்டணியில் ஒதுக்கினார், நீங்கள் தான் அந்த சின்னத்தில் நாங்கள் நிற்கவில்லை, உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறோம் என்று கூறினீர்கள். உங்களுக்காக சீர்காழி தொகுதியிலும் கூட ஸ்டாலின் மனைவி பிரச்சாரம் கூட பண்ணினார். தோல்வியானாலும் கூட உங்களுக்கு தனி சின்னம் கொடுத்த போதே அதில் போட்டியிட்டு இருக்கலாமே, இப்போது துரதிருஷ்டம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் நாவில் இருந்து வரும் சொற்களில் ஏதாவது அறம் இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, தவம் இருக்கிறதா? உங்களின் சுய நேர்மையை விட எங்கே காரிய சாதகம் இருக்கிறதோ அங்கே சென்று விடுகிறீர்கள். ஏறக்குறைய 1998 2001 பார்த்து கொண்டுதான் வருகிறேன். அப்பனும் பிள்ளையும் தான் முடிவெடுக்கிறீங்க. அப்படி முடிவெடுக்கும் பொழுது கணேசா, கண்ணப்பனோ, பொன் முத்துராமலிங்கமோ அந்த காலத்திலேயே உங்களால் அழைக்கப்படவில்லையே, நீங்கள் 2 பேருமாதான் முடிவெடுத்தீங்க. விளைவாக இன்றைக்கு மதிமுகவில் வாரிசு அரசியல் உச்சத்தில் இருக்கு. கடந்த காலத்தில் நீங்கள் பேசிய பேச்சுகளையும் உங்களுக்காக தீக்குளித்து உயிர் விட்டவர்களையும் திரும்பி கொண்டு வந்து விடுவீர்களா வைகோ? இப்படிதான் மிக கேவலமாக இருக்கிறது உங்கள் வாடிக்கை. ஒவ்வொருவரும் உயிரை கொடுத்து உங்களுக்காக உழைத்தாங்க. எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள். ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அதன் அடிப்படையில் எவ்வாறு சீரழிந்து ஒன்றுமில்லாமல் போனது. எவ்வளவு பேர் எதிர்பாராமல் இருந்து மனமுடிந்து போயிருப்பாங்க. எந்த பலாபலனும் இல்லாமல் இளமை காலம் பொருள் அனைத்தையும் இழந்து அவர்களது அரசியல் வாழ்க்கை காற்றில் கரைந்து போய்விட்டது. எத்தனை பேரை உங்களுடைய சுயலாபத்திற்காக புறம் தள்ளினீங்க, ஒதுக்கி வச்சிங்க. அந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடுமா? 10 வருடம் 2 வருடங்களுக்கு மேலா உங்களுக்காக உழைத்து உங்கள் அருகிலேயே இருந்தவர்களுக்கு நீங்கள் என்ன நன்றி கடன் பட்டீர்கள்? அவர்களை அண்ட விடாமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு இன்றைக்கு துர்திருஷ்டம் பற்றியெல்லாம் பேசுகிறீர்கள். வேடிக்கையாதான் இருக்கிறது. நீங்கள் ஏதோ பதவி சுகத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம். எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும். எப்பொழுதும் உண்மையாய் பேசுபவன் என்று சொன்ன ஹரிச்சந்திரனும் கஷ்டப்பட்டான். நலவெண்பாவில் நலனின் கதை என்ன ஆயிற்று? புராண கதைகளும் இதிகாசங்களும் எல்லாவற்றுக்குமான காரணகாரிய அறிவோடு அவற்றின் விளைவுகளோடும் சம்பந்தப்படுத்தப்பட்டு ஒரு முழுமையான பார்வையை காலம் காலமாக இந்திய தத்துவங்கள் வழியாக இந்த மானுட சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றன. கடவுளை நம்பினால் என்ன, நம்பாமல் இருந்தால் என்ன, அதன்படி எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. யாரும் அதில் இருந்து தப்பிக்க முடியாது என தெரிவிச்சிருக்கார். மேலும் ஸ்டாலின் அவர்களோ இதற்கு வைகோ அவர்கள் கூட இருந்து கொண்டே முதுகில் குத்திவிட்டார். அதை நினைக்கும் போது எனக்கு மனவேதனையாக இருக்கிறது. அவருக்கு தனி சின்னம் அப்பொழுதே நாங்கள் ஒதுக்கி இருந்தோம். ஆனால் அவர்தான் தோற்று விடுவோமோ என பயந்து தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை. அவர் போட்டியிட்டு தாவேகாவுக்கு சென்றிருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே முதுகில் குத்துவதுதான் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது என ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ்,
விசிக போன்ற மிக முக்கியமான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் திமுக தோற்றவுடன் தாவேகாவின் வளர்ச்சியை பார்த்து அங்கு சென்று இணைந்து கொண்டார்கள். தீய சக்தி தூய சக்தி என்கின்ற மாபெரும் விஷயத்தில் தற்போது தீய சக்தியாக அனைவராலும் சொல்லப்பட்ட திமுக கூட்டணிகள் தூய சக்தியான விஜயிடம் கலப்படம் செய்து தாவேகாவையும் தீய சக்தியாக மாற்றிவிட்டது. இனி திமுகவில் உள்ள ஒவ்வொரு செங்கலாக விஜய் பேர்த்தெடுப்பார் என்கின்ற விஷயம் பரவலாக பேசப்பட்டு வருது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினோ சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட மாட்டார் என மக்களால் விமர்சனம் செய்யப்படுகிறது. அதற்கேற்றாற் போல உதயநிதியும் தற்போது சினிமாவில் கவனம் செலுத்த இருக்கிறாராம். சினிமா பாணியிலாக மீண்டும் திமுகவை எழுச்சியடைய செய்ய வேண்டும், ஜென்சி மாநாடு நடத்தி இளைஞர்களை கவர வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறது திமுக.